தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளுக்கான வானிலை நிலவரம் வெளியிடப்பட்டிருக்கு. இதுல அடுத்த 6 தினங்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு மற்றும் எச்சரிக்கையை பொறுத்தவரை ஒடிசா, ஆந்திர கடலோர பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி நிலவுது. அதே போல தென்னிந்திய பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுது. இதன் காரணமா செப்டம்பர் 12ஆம் தேதி மயிலாடுதுறை, நாகை, கடலூர், விழுப்புரம் மாவட்டங்களின் ஒரு சில இடங்களிலும் புதுவை அண்ட் காரைக்கால் பகுதிகளில் கனமழை பெய்ய வாய்ப்பு இருக்குன்னு சொல்லப்பட்டிருக்கு. செப்டம்பர் 13 முதல் 17ஆம் தேதி வரைக்கும் தமிழகத்துடைய ஒரு சில இடங்கள், புதுவை அண்ட் காரைக்கால் பகுதிகளில் லேசானதிலிருந்து மிதமான மழை பெய்யக்கூடும்னு சொல்லியிருக்கிறாங்க வானிலை மையம். செப்டம்பர் 11 15ஆம் தேதி வரைக்கும் தமிழகத்தினுடைய ஒரு சில இடங்கள், புதுவை அண்ட் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலை 2 to 3 டிகிரி செல்சியஸ் இயல்பை விட அதிகமாக இருக்கக்கூடும்னு வானிலை மையம் குறிப்பிட்டிருக்கிறாங்க. சென்னை அண்ட் புறநகர பகுதிகளை பொறுத்த வரைக்கும் வானம் ஓரளவு மேகமூட்டத்தோட காணப்படுமா. நகரின் சில பகுதிகளில் லேசான மழை பெய்ய வாய்ப்பு இருக்குன்னு சொல்லப்பட்டிருக்கு. வெப்பநிலையை பொறுத்த வரைக்கும் அதிகபட்ச வெப்பநிலை 34 டிகிரி செல்சியஸ் ஒட்டியும், குறைந்தபட்ச வெப்பநிலையா 26 டிகிரி செல்சியஸ் ஒட்டியும் இருக்கக்கூடும்னு வானிலை மையம் சொல்லியிருக்கிறாங்க. மீனவர்களுக்கான எச்சரிக்கை பார்த்தோம் அப்படின்னா, செப்டம்பர் 15ஆம் தேதி வரைக்கும் தமிழக கடலோர பகுதிகள், வங்கக்கடல் பகுதிகள், அரபிக்கடல் பகுதிகள், தென் தமிழக கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா அண்ட் குமரிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 55 கிலோமீட்டர் வேகத்திலையும் இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும். அப்படிங்கிறதுனால மேற்குறிப்பிட்ட நாட்கள் வரைக்கும் மீனவர்கள் இந்த பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம்னு அறிவுறுத்தி இருக்கிறாங்க வானிலை மையம். கடந்த 24 மணி நேரத்திற்கான வானிலை நிலவரத்தை பொறுத்த வரைக்கும் தென்மேற்கு பருவமழை தமிழகத்தினுடைய உள் மாவட்டங்களில் தீவிரமா இருந்ததாகவும், அதே நேரத்தில் தமிழக கடலோர மாவட்டங்களில் சில இடங்களிலும் மழை பெய்திருக்கு. புதுவை அண்ட் காரைக்கால் பகுதிகளில் லேசான மழை பெய்திருக்கிறதா சொல்லப்பட்டிருக்கு. வெப்பநிலையை பொறுத்த வரைக்கும் அதிகபட்ச வெப்பநிலை மதுரை விமான நிலைய பகுதிகளில் 38 டிகிரி செல்சியஸ் ஆகும். குறைந்தபட்ச வெப்பநிலையா கரூர், பரமத்தி பகுதியில் 19 டிகிரி செல்சியஸ் ஆகும் பதிவாகி இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க வானிலை மையம்.